ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பா அஜித்குமார் மரணத்தை நியாயம் கேட்கணும் அப்படின்ற ஒரு விதத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க சென்னையில. சிவானந்த சாலையில இதுக்காக இடம் ஒதுக்கப்பட்டது பிரத்யேகமா. ஏன்னா அரசியல் கட்சியெல்லாம் அங்கதான் இதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டமோ இல்ல கண்டன ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒன்று அங்கதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் அங்க என்ன பண்ணிருக்கு, அலர்ட் பண்ணிருக்கு. அந்த விதத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்க அனுமதி கொடுக்கப்பட்டது. அனுமதி கொடுக்கப்பட்டது ஒரு தவறாயா? ஏயா இது மாதிரி பொது சொத்துக்களை நீங்க என்ன பண்றீங்க, சேதப்படுத்துறீங்க அப்படின்னு ஒரு விதத்துலதான் முகம் சுளிக்க வைக்குது. தமிழக வெற்றி கழகத்துல மக்கள் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு ஒரு மாயபிம்பம் இருக்குது. பரவாயில்ல, விஜய் அவர்கள் முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, மக்களோடு மக்களா நிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறார். அதுக்காகவே அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும். அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா வந்தவரு அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு ஒரு விதத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு, ஒழுங்கா அதை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினாங்களா அப்படின்ற ஒரு விதத்திலும் பார்க்கப்படுது. உண்மையிலே விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு அரசியல்ல அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. அதை உடைச்சு என்ன பண்றாரு, வெளியே வந்திருக்கிறார். வந்தவரு தப்பு தப்பா என்ன பண்றாரு, பேசுறாரு. அந்த குற்ற சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்கள் பேரு என்ன பண்றாரு, மாத்தி பேசுறாரு. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா முதல்வர் சாரி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் இறந்த 24 குடும்பத்துக்கு ஏன் சாரி கேட்கல அப்படின்றாரு. இவரு சாரி கேட்க சொல்றாரா இல்ல சாரி கேட்க வேணான்றாரா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத தெளிவா சொல்லிடுங்க விஜய் அவர்களே அப்படின்ற ஒரு விதத்துலதான் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா எழுதி கொடுத்தவங்க ஒழுங்கா எழுதி கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு பார்வையா இருக்கு. இத்தனை பேர் முன்னாடி வச்சிருக்காரு. தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஒருத்தர், அப்புறம் ரிட்டையர் ஐஆர் ஆபீசர் இன்னும் நல்லா படிச்சவங்களா கூட இருக்கிறாங்க. ஜான் பாண்டியன் வேற இதுல என்ன பண்றாரு, அரசியல் ஆலோசகரா இருக்கிறாரு. இத்தனை பேரை இருந்தும் ஒழுங்கா ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கல விஜய் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் உண்மையிலே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மன வருத்தத்தை கொடுக்குது. விஜய் அவர்கள் பேசுறாரு, ஆனா அந்த எழுச்சி பொங்க பேசுறாரா, மக்களை அட்டென்ஷன் பண்ற விதத்துல பேசுறாரா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எந்த ஒரு விஷயம் டெக்னிக்கலா அவருக்கு பேச தெரியல. சரி, ஓகே, நீங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுக்கிறீங்க, லாக்அப் மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோரிக்கிறீங்க. நான் முதலமைச்சரா வந்தா, ஆட்சி அமைச்சா இந்த லாக்அப் மரணம் நடக்காது அப்படின்றத எந்த விதத்துல நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கவே இல்லையே. ஏன் அப்படின்னா விஜயால முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் தான் அவருக்கே நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, தைரியமா மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை நான் செய்வேன், நான் ஆட்சியை பிடிச்சா லாக்அப் மரணமே நடக்காம இருக்கிறதுக்கு இந்தந்த திட்டத்தை நான் செய்வேன், இந்தந்த சிஸ்டத்தை நான் மாத்துவேன் அப்படின்றத அவரால் சொல்ல முடியல தைரியமா. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்த தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தொண்டர்களா வந்திருக்காங்களா ரசிகர்களா வந்திருக்காங்கன்னா ரசிகர்களா தான் வந்திருக்கிறாங்க. என்னென்ன பேச்சு பேசுறாங்க தொண்டர்கள், காட்சி இதுல ஒரு அம்மா பேசுறாங்க. என்னன்னா, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்திருக்கிறாங்க, கட்சியில போய் சேர்ந்ததுனால, டிவிக்கேன்ற கட்சியில போய் சேர்ந்ததுனால கவர்மெண்ட் வேலையில தூக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியல. பாவம், இந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் டிவிகேல இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க டிவிகே கட்சியில இல்ல, நீங்க ஒரு அரசாங்கத்துறையில வேலை செஞ்சது, கட்சியில ஈடுபட்டா உங்களை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், அந்த வேலையில தூக்கப்படணும். நீங்களா ராஜினாமா பண்ணணும். ஒண்ணு இல்ல கட்டி நீங்க ராஜினாமா பண்றனா ஆட்டோமேட்டிக்கா அந்த நிர்வாகம் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். இதுதான் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது. நீங்க டிவிகே கட்சியில போய் சேர்ந்ததுனாலலாம் கிடையாது. நீங்க திமுகலயே போய் சேர்ந்தாலும் உங்க மேல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க, உங்க மேல நடவடிக்கை. இப்போ உங்க கட்சியிலேயே ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ராஜினாமா பண்ணிட்டு தான் என்ன பண்ணிருக்காரு, கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. ஒரு கடைநிலை ஊழியரா இருந்தாலும் சரி, ஐயர் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்துட்டு கட்சி நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்டம் சொல்லுது. ஆனா இந்த அம்மா தெரிஞ்சுக்காம நான் டிவிகே கட்சியில போய் சேர்ந்ததுனால என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க இந்த திமுக அரசு அப்படின்னு திமுக அரசு மேல பிழிய போடுறாங்க. இதுல இன்னொரு அம்மா சொல்றாங்க பக்கத்துல இருந்து, என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக காரங்க ஓரணியில தமிழ்நாடுன்னு வராங்க, ஆதார் கார்டு கேட்கறாங்க, ஓட்டர் ஐடி கேட்கறாங்க, எல்லாமே கேட்கறாங்க, நான் எடுத்து குத்துட்ட பிறகு நான் உறுப்பினரை சேர்த்தாச்சு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கேட்கும் போது நீ கேட்க வேண்டியதானே, எதுக்கு இந்த ஆதார் கார்டு கேட்கறீங்க, எதுக்கு ஓட்டர் ஐடி கேட்கறீங்கன்னு கேட்கும் போதே கேட்டுன்னு கொடுக்க வேண்டியதானம்மா. கொடுத்துட்ட பிறகு கேட்கறதுல என்னம்மா நியாயம்? இந்த மாதிரி ஒரு ஜெனரல் நாலேஜ் இல்லாத இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது மாத்திரம் இல்லாம திமுக மேல எதனா ஒரு குற்றம் சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கில எதனா ஒண்ணு சொல்லிட்டு போறாங்க. இது அவங்க மேல குறை சொல்றது இல்ல,
தலைமை சரியா இருந்தா தொண்டர்கள் சரியா இருப்பாங்க அப்படின்னு. தலைமைக்கே என்னன்னா ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து டீட்டெயிலா பேசணும், டெக்னிக்கலா இது ஹேண்டில் மூவ் பண்ணணும் அப்படின்றது தெரியல. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா, இடம் கொடுத்தது ஒரு தப்பாயா உங்களுக்கு? ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுத்தது ஒரு தப்பா அப்படின்னு ஒரு விஷயத்துல தான் முகசுலிக்க வைக்குது. என்னன்னா அந்த ரோடு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கம்பிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சேதாரப்படுத்திருக்காங்க, நாஸ்தி பண்ணிருக்காங்க சார். சோ தமிழக வெற்றி கழகத்துக்கு இனிமேல வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பொது இடத்துல இவங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஊழல் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல, காசு வீணா செலவு பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்களா, இப்ப நீங்க பண்ணுது என்ன சார்? ஒரு அரசாங்க சொத்தை நீங்க என்ன பண்ணீங்க, சேதப்படுத்திருக்கீங்க. இப்போ இதை இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உடனே என்ன பண்றாங்க, மாநகராட்சிக்கு கடிதம் எழுதுறாங்க, நாங்க சேதப்படுத்துந்த நாங்க சரிப்பை செஞ்சு கொடுத்துறோம், நாங்களாவே சரி பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. சோ இது தமிழக வெற்றி கழகத்தின் மேல படிந்து இருக்கிற ஒரு கரை. ஏன்னா இவங்க அடக்க ஒடுக்கமா ஒழுங்கா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பொது சொத்துக்கு மேல இவங்க அக்கறைப்பட்டு நடத்த மாட்டாங்க அப்படின்றது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. உங்களுக்கு இடம் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும், நிகழ்ச்சியை நடத்திட்டு எப்படி கொடுத்தோமோ அப்படி இது பண்ணு. இதுவே பனையூர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுப்போம், இப்படிதான் வந்து தொண்டர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பொருள்லாம் சேதப்படுத்துவாங்களா அவரு அலுவலகத்துல? இல்ல அவருக்கு சொந்தமான இடத்துல எதுனா ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துனா இப்படிதான் வந்து சேதாரப்படுத்துவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி கேட்குதுல. பொது சொத்துனா உங்களுக்கு, கவர்மெண்ட் சொத்துனா உங்களுக்கு ஒரு நியாயம், உங்க சொத்துனா ஒரு நியாயமா அப்படின்ற கேள்வி கேட்க தோணுதுல. விஜய் அவர்கள் இத முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், எல்லாருக்கும் அறிவுரைப்படுத்தி இருக்கணும். வர தொண்டர்கள் பொது சொத்துக்கு வந்து சேதப்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு இடையூறலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிவுறுத்தலை வருகிற தொண்டர்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்திருக்கிற தொண்டர்கள் மத்தியில நிறைய பேர் வந்து பேட்டி எடுத்துறாங்க. அதுல குறிப்பிட்ட சில கேர்ள்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க தளபதி அதாவது விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடிகர், சூப்பர் நடிகர், சூப்பர் ஹீரோ, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. டான்ஸ் சூப்பரா ஆடுவாரு, டைலாக் டெலிவரி செம்மையா பண்ணுவாரு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா அவருக்கு முதல்வர் அதற்கான மெட்டீரியல் அவர்கிட்ட இல்ல, அவரெல்லாம் முதல்வரை நாங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவருக்கு ஓட்டு போட மாட்டோம், அவரை முதல்வரை நாங்க எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பேசின அந்த பெண்கள் பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா இருக்கு. இதுதான் நிஜம். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்கள் இல்ல, ரசிகர்கள் விஜய பாக்குறதுக்காக அன்னைக்கு கூட்டணம் கண்டி இவங்க உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் உணர்வடைந்து வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டாங்கன்னா இல்ல, இவங்க எல்லாருமே ரசிகர்களா விஜய பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ விஜய் வந்து ஒரு ஹீரோவா இருந்தார், வெளி உலகத்துக்கு அவர் வராம தன்னைத்தானே என்ன பண்ணாரு, மறைச்சிட்டு வந்தார். இப்போ பொது வெளியில வரும்பொழுது எல்லாருக்கும் அந்த ஆசை வரல, விஜய பார்க்கணும்பா, இத்தனை வருஷம் நான் பார்க்காதவரு இப்ப இன்னைக்கு நான் கிட்டக்க பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, போயிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. அந்த வெயில் தாக்க முடியாம சில பெண்கள்லாம் மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் முதலுதவி கொடுக்கப்பட்டதா, மருத்துவ சேவை அங்க இருந்ததா, முக்கியமா தண்ணிகள்லாம் வைக்கப்பட்டதா, நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழும்பியிருக்கு. இது எல்லாமே ஒழுங்கு கிரயமா பண்ணாம ஏதோ ஒண்ணு பண்ணணும், திமுக அரசுக்கு எதிராக நம்ம பண்ணிடணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததே கண்டி உண்மையிலேயே அஜித்குமாருக்கு தமிழக அரசு எல்லாமே செஞ்சிருச்சுங்க. அந்த அஜித்குமாருக்கு எப்படி எப்படிலாம் நீதி வழங்கணுமோ அதெல்லாம் செஞ்சிச்சு. சிபிஐ வழக்குக்கு போகணும்னு சொல்லி தமிழக அரசு தான் என்ன பண்ணிருக்கு, முன்னெடுத்திருக்கு. ஏன்னா இவங்க அடுத்தது எங்க போவாங்க, இப்போ சிபிசிஐடி விசாரிக்குது, இல்ல எங்களுக்கு சிபிசிஐடி விசாரிக்க வேணாம், சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அடுத்து போவாங்க. அதுக்கும் தமிழ்நாடு அரசு முதல்ல வந்து என்ன பண்ணுச்சு, சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டுச்சு. ஸோ எல்லாமே ஸ்பீடா வந்து பண்ணிட்டாங்க. குற்றம் செஞ்ச காவல்துறையினர் வந்து என்ன பண்ணாங்க, கைது செஞ்சாங்க, டிஸ்மிஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, கைது செஞ்சாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பர்ஃபெக்டா என்ன பண்ணாங்க, செஞ்சுட்டாங்க. இன்னமும் இந்த வழக்குல எதனா ஒரு குற்றத்தை வந்து திமுக அரசு மேல சுமத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்காங்க. இதுல விஜய் அவர்களும் செயல்படுற தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி சரியா செயல்படும் பொழுது அதை வாழ்த்தணும், சில டைம்ல சரிக்கு விழும் போது அதை கண்டித்து உணர்த்தணும் அப்படின்றது ஒரு சிறந்த எதிர்கட்சிக்குள்ள பண்பா இருக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்துல விஜய் அவர்கள் இத்தனை நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு வீதிக்கு வந்து இறங்கி என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்கிறாரு. ஆனா இதை கரெக்டான முறையில அவர் பயன்படுத்தி கொள்ளல
அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. மக்கள் மத்தியில தான் ஒரு தலைவர், மக்களுக்கான தலைவர், நான் அதிகாரப்பூர்வமான தலைவர் அப்படின்ற நிரூபிக்கிறத நம்ம விஜய் அவர்கள் தவறிவிட்டார் அப்படின்றது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இனி வரும் நாட்களாவது விஜய் அவர்கள் எதனா ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினார்னா முதல்ல அவங்க தொண்டர்களுக்கு என்ன பண்ணும், ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க. பொது சொத்துக்கு சேதப்படுத்தக்கூடாது, மற்றவர்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஒழுங்குமுறையா என்ன பண்ணுங்க, அந்த கூட்டத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சிட்ட பிறகு நீங்க சாரி சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாரு அப்படின்றத விமர்சிச்சுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, சாரி தானே சொல்றீங்க. ஏன்னா நான் இப்ப சாரி சொன்னது மட்டும் இல்லாம மாநகராட்சி ஒரு கடிதம் எழுதுறாங்க, இந்த சேதப்படுத்த இடத்துல நாங்க சரி செஞ்சு கொடுத்துட்றோம், எங்க காசை போட்டு சரி செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க ஒழுங்கா சேதப்படுத்தாம நடத்திருந்தா இவ்வளவு விளைவுகள் வந்திருக்கோமா? இதுதான் மக்கள் மத்தியில வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ விஜய் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு நடத்தினாரு, இதுல பொது சொத்துக்கள் சேதப்படுத்திருக்கு, இதை நாங்க சரி செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருந்தாலும் சட்டம் தன்னுடைய கடமை செய்யும்ல. அதன் அடிப்படையில அங்க கலந்து கொண்ட நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.